உகம் கடந்த அதிசயனே. அத்தியாயம் 6. அரண்மனையை கட்டி வைக்க சொன்னா அதிசய கொகை போல கட்டி வச்சிருக்கான். எவ்வளவு உயரம்! நான் வேற பெருசா போய் கிழிச்சிருவேன்னு சொல்லியாச்சே, எட்டி பார்க்கவே தலை சுத்துதே என்று அண்ணாந்து பவளம் சொன்ன அந்த அறையை பார்த்து கொண்டிருந்தாள் ஆர்த்தி. அங்கும் இங்கும் வீரர்கள் சுற்றி வந்து கொண்டிருக்க யாருக்குமே தெரியாமல் குதிரையோடே குதிரையாக ஆர்த்தியும் அரண்மனைக்கு உள்ளே வந்து விட்டாள். ஆனால் அரண்மனைக்கு உள்ளே போவதுதான் மிகப்பெரிய டாஸ்கே. அழகிற்காக கட்டப்பட்டிருந்த நீரூற்று அருகே புதர்களுக்கு இடையில் மறைந்து உட்கார்ந்து கொண்டு பலத்த யோசனையில் அமர்ந்திருந்தவள் அப்படியே சோர்வில் தூங்கியும் விட்டாள். சிறிது நேரம் கழித்து ஏதோ சத்தம் கேட்டு முழித்த ஆர்த்தி தன் தலையிலேயே கொட்டி கொண்டு, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லடி, நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்க நீ. நேத்தாவது பாம்பு குகையோட விட்டான், இன்னைக்கு அவன் கையில கிடைச்சேன்னு வையே டிராகன் 2 விலைக்கு பிடிச்சாவது அதை உன் வாய்க்குள்ளேயே திணிச்சு விட்டுருவான் பார்த்துக்க. மெண்டல் மெண்டல், கவனமாயிருடி. எப்படி உள்ள போறது என்று 2 விரலை அசைத்து யோசித்தவள் தன் கையில் இருந்த கயிற்றை தூக்கி மேலே வீச அதுவோ ஆச்சரியமாக போய் எங்கோ வலுவாகவே மாட்டிக்கொண்டது. அட, என்சிசியில படிச்ச வித்தையெல்லாம் இப்பதான் யூஸ் ஆகுது. பாதுகாப்புக்கு நின்ன கூட்டம் வேற காணாம போயிடுச்சு. உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு. இதுதான் நல்ல வாய்ப்பார்த்தி. இனிமே எப்படியாவது இதை பிடிச்சு மேலே போயிட வேண்டியதுதான். யாருமே அங்கு பாதுகாப்புக்கு இல்லாமல் இருக்க அந்த கயிற்றை வேகமாக பிடித்து ஆர்த்தியோ ஏற ஆரம்பித்து விட்டாள். ஏற்கனவே தொல்லியல் துறையில் பல இடம் ஆராய்ச்சி செய்ய இதையெல்லாம் அவளுக்கு கற்றுக் கொடுத்ததுதான். எளிதாக இல்லை என்றாலும் கடினப்பட்டு ஏறிவிட்டாள். அப்பாடா, நல்ல வேலை யாருமே என்ன பார்க்கல. வந்த மாதிரி யாருக்குமே தெரியாம நம்ம அந்த மோதிரத்தை தூக்கிக்கிட்டு ஓடி போயிடணும் என்று ஜன்னல் வழியாக உள்ளே குதிக்க மொத்த கூட்டமுமே கையை கட்டிக்கொண்டு நின்று அவளை பார்த்து கொண்டிருக்க 4 பாதுகாப்பு வீரர்கள் அவள் வீசிய கயிற்றை பிடித்து கொண்டு அங்கு நின்றனர். கூட்டம் நடுவே வஜ்ரன் கையை கட்டிக்கொண்டு நின்று அவளை புருவத்தை இடுங்க நோக்கினான். அம்மையாரோ குரட்டை விட்டு தூங்கிவிட அதன் சத்தத்தில் பாதுகாப்பு வீரர்களோ காட்டு மிருகம்தான் போல என்று ஓடி வந்து புதரை நீக்கி பார்க்க ஆர்த்தி அங்கு குப்புறப்படுத்து கொர் கொர் என்று குரட்டையோடு தூங்கி கொண்டிருந்தாள். கொண்டையை மறைக்க தெரியாமல் மாட்டிக்கொள்ள வஜ்ரனுக்கு விஷயமோ சுட சுட பறக்க, விட்டுவிடு, என்ன செய்கிறாள் என்று பார்க்கிறேன், யாரும் அவளை கண்டு கொள்ள வேண்டாம் என்று கட்டளை பறந்து விட்டது. ஆத்தே, மறுபடியும் சிக்கிட்டனா? போச்சு போச்சு, இவன் கையில மாட்டின இடியாப்பம் போல சிக்கி சின்னாபினாகிருவனே. இதுக்கு நீயே குதிச்சு செத்துரு ஆர்த்தி. இங்க பாரு, ஒரு நிமிஷம் தாமதிச்சாலும் கூட உன் உசுறு கர்ண கொடூரமா போயிடுண்டி என்று புலம்பிக் கொண்டே ஆர்த்தியோ ஜன்னல் வழியாக கீழே குதிக்க ரெடியாக அவள் முடியை பிடித்திழுத்து தன் அருகே விட்ட வஜ்ரனோ கையை அசைத்து அனைவரையும் வெளியே போக சொல்ல அனைவருமே வெளியே போய்விட கிரீச் என்று அவன் இரும்பு கதவு அடைப்பட, இங்கே என்ன செய்கிறாய் என்று அவள் முடியை விட, நோ 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 பேச்சு, ஆக்ஷன்ல இறங்கிடு, விழுந்துடு ஆர்த்தி என்று ஆர்த்தியோ உடனே அவன் காலில் விழுந்து காலை இறுக்கி கட்டி கொண்டாள். அப்போது போல ஒத்தையாக பேச விட்டுட்டு போயிடக்கூடாதுல, அதனால். மிஸ்டர் கிங், எப்படியும் என்னை கொல்ல போறது உறுதி. ஆனா உடனே கொண்டுடாதீங்க. என் வேண்டுகோளை மட்டும் கேட்டுட்டு அதுக்கு பிறகு அணுவா ரசிச்சு கொள்ளுங்க ப்ளீஸ் என்று கீழே இருந்து மேலே எட்டி பார்க்க வஜ்ரனோ மதுவை தங்க கரண்டியை வைத்து ஸ்டைலாக கலக்கி கொண்டே இன்னொரு கால் கொண்டு அவள் கன்னத்திலேயே கால் வைத்து தன்னை விட்டு அவளை நகட்டி விட்டு போய் படுக்கையில் அமர, திமிர பாரிவனுக்கு. அப்பாடா, நல்ல மூட்ல இருந்திருப்பான் போல இருக்கே. ஒருவேளை கில்மா சீனுக்கு இடையில வந்திருப்பனோ? ஏதோ ஒன்று, நம்மள இப்போதைக்கு ஒன்றும் செய்யலை. இந்த கில்மா மண்ணை விட்டுட்டான், அது போதும். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் கை கொடுத்து தூக்கி விட முடியுமா? ஹிஹி, நானே எலும்பிக்கிறேன், பரவாயில்ல. அருகே உள்ள மேஜையை பிடித்து எழும்பிய ஆர்த்தியின் முன்னால் வஜ்ரன் தன் காலை நீட்ட ஆர்த்தியோ ஓடிப்போய் அவன் படுக்கை அருகே கீழே அமர்ந்து காலை அமுக்க ஆரம்பிக்க அவன் கண்களை மூடிக்கொண்டு மதுவை தொண்டையின் உள்ளே சரிக்க, மிஸ்டர் கிங், புலவன் சொன்னாரு, நீங்க என்ன பொழைச்சு போன்னு விட்டுட்டதா. யாராவது நமக்கு நன்மை செஞ்சா கண்டிப்பா நன்றி சொல்லணும்ல, அதான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு நன்றியெல்லாம் சொல்ல வந்தேன். ரொம்ப நன்றி என்றதுமே கண்ணை திறந்து அவளை பார்த்துவிட்டு மறுபடியும் வஜ்ரனோ கண்களை மூடிக்கொண்டான். காப்பாத்தி விட்டுட்டீங்க, ஆனா என் நிலைமையை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? உங்களை காப்பாத்த போய் நான் எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்கேன் பாத்தீங்களா? நீங்க உங்க மனசு தொட்டு பாருங்க. நான் மட்டும் அன்னைக்கு உங்களை காப்பாத்தலைன்னா உங்களால 1500 வருஷத்துக்கு பின்னாடி வந்திருக்க முடியுமா? அவன் முடிந்த கண்ணாடி கோப்பையை அவளின் அருகே நீட்ட, இப்ப பெக் போடுற மூடில்ல, பேசி முடிச்சுட்டு குடிக்கிறேன், ஓரமா வைங்க என்றவள் அவன் பாச பார்வையை கண்டுவிட்டு, ஹிஹி, இவன் நம்மள வேலைக்காரி போல் ஆக்கிட்டான் என்று அதை வாங்கி அருகே வைத்தாள். காரியமாக வேண்டியதற்கு ஆர்த்தி, பொறுமை பொறுமை, பொங்கிடாத, பொறுப்பா நடந்துக்கடி என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு,
உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் தானே? ஆனாலும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டேங்கிறீங்க. நான் உயிரோட இருந்தா உண்மையெல்லாம் சொல்லிடுவேன்னு பயப்படுறீங்களா? அதனால தான் என்னை கொல்றதுக்கு பார்க்குறீங்களா மிஸ்டர் கிங்? நான் யார்கிட்டயும் இந்த விஷயத்தை பற்றி மூச்சு கூட விட மாட்டேன். என்னை நம்புங்க. அந்த அரை அதிர சிரித்தவனோ, பயம் பயம் எனக்கு என்று அவன் சிரிக்க, அங்கே அவன் படுக்கையின் அருகே கலட்டி வைக்கப்பட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கண்டுவிட்டு கண்கள் விரிய அதை பார்த்தவள், ஆஹா ஆர்த்தி, உன் முயற்சி வீண் போகாது போலையே. எப்படியாவது இந்த அரண்மனைக்குள்ள வந்து போகிறதுக்கு பாஸ் வாங்கிட்டா போதும். எப்படியும் குஸ்தி அடிச்சாவது இந்த மோதிரத்தை சுட்டுடலாண்டி என்று நினைத்து கொண்டவள் துரித மூளை சட்டென்று முடிவை கூற, சரி, பயமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. எனக்கு உயிர் பிச்சை போட்டது நல்ல விஷயம்தான். ஆனால் என் நிலைமையை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். பாருங்க, 3 நாளாக குளிக்கவே இல்லை. எலி சுத்த வடையெல்லாம் வருது. மாற்றிக்க ட்ரெஸ்ஸே இல்லை. சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு இல்லை. ஒரு நல்ல வேலை இல்லை. அதனால நான் எப்படி இந்த இடத்துல சர்வே பண்ணுறது சொல்லுங்க? அதான் தாயா பிள்ளையா பார்த்து இந்த அரண்மனையில் மந்திரி பதவி இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் மேனேஜர் பதவியாவது போட்டு தந்தீங்கன்னா அப்படியே என் காலத்தை உங்கள் நாட்டிலேயே முடிச்சுக்குவேன். அந்த உலகத்துக்கு போனாலும் கூட என்னை கண்டுக்கிறதுக்கு அங்கே யாரும் இல்லை. அதனால இங்கேயே அப்படியே ஜாலியாக சுற்றி வந்துடுவேன். கொஞ்சம் கன்சிடர் பண்ணக்கூடாதா மிஸ்டர் கிங் என்று ஆர்த்தியோ ஆர்வமாக வஜ்ரனின் முகத்தை பார்க்க, அவனோ முத்திரை மோதிரத்தை எடுத்து கையில் மாட்டிக்கொண்டே, யோசித்து கொண்டுதான் இருக்கிறேன். கொன்ற பிறகு உன்னை புதைக்க சொல்லவா, இல்லை உயிரோடே புதைக்க சொல்லவா என்று. மனசாட்சியே இல்லாம பேசுறான்ப்பா. உதட்டை சுளித்த ஆர்த்தி, ஒரு 10 நாள் வேலை பார்க்குறேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்க தோன்ற குழியில நானே போய் படுத்துக்கிறேன். டீலா? புலவா என்று வஜ்ரன் குரல் கேட்டு புலவன் உள்ளே ஓடி வர, அங்கே படுக்கை மீது வஜ்ரன் காலில் சாய்ந்து காலை அமுக்கிக் கொண்டிருந்த ஆர்த்தியை கண்டுவிட்டு அதிர்ந்து போன புலவனோ, இவள் இங்கே என்ன செய்கிறாள்? அதுவும் அரசருக்கு வெகு அருகாமையில் வேறு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாளே. புலவனுக்கு கடுப்பை தந்தாலும் கூட, அரசே, இவளுக்கு வேலை போட்டுக்கொடு. என்ன என்ன வேலை? வஜ்ரன் தன் கையை விசிறி போல அசைக்க, சரி அரசே. ஆர்த்தி, என்னோடு வா. மகிழ்வாக குதித்து ஓடிய ஆர்த்தியோ, என்ன வேலை தர சொன்னாரு? இங்கே ஏன் வந்தாய் நீ? வந்துட்டேன். அவர் தான் ஒன்றும் செய்யல. பின்னென்னப்பா, எனக்கு என்ன வேலைன்னு சொல்லு. புடி என்று மயிலிறகு ஒன்றை அவள் கையில் விசிறி போல கொடுக்க, இதெதுக்கு? நாளை காலை புரியும். எப்படியாவது கில்மா அரசர்கிட்ட போகணுமே, அப்பதான் மோதிரத்தை எடுக்க முடியும். தன் போக்கில் யோசனையாக அவன் முன்பாக நடக்க, ஆர்த்தி, என்ன புலவா? இனிமே அரசர் பக்கம் நீ போகாதே. சரி சரி, வா, மனையில் கொண்டு போய் விடுகிறேன். நாளை காலை வேலைக்கு வந்தால் போதும். ஓகே ஓகே, போய் நிம்மதியா தூங்கணும். வா வா என்று அவன் கையை பிடித்து கொண்டே ஆர்த்தி நடக்க, அங்கே இழுத்து வந்த பெண்ணை அலங்காரம் செய்து வஜ்ரன் அறைக்குள் இழுத்து கொண்டு போய்விட்டு கதவை அடைக்க, ஆர்த்தியோ திரும்பி திரும்பி அவன் அறையை பார்க்க, புலவனோ அவள் தலையை திருப்பி, இங்கே நடப்பது எதிலும் ஆர்வம் காட்டாதே. அரசர் எப்போதுமே தனிந்து போக மாட்டார். புரிகிறதா? அந்த பொண்ணு கூட மேட்டர் பண்ணுவாரோ? ஏன் அப்படி? நான் இப்போதுதானே சொன்னேன் இது உனக்கு தேவையில்லாத காரியம் என்று. சாரி சாரி, இனிமே தலையிட மாட்டேன். வா போகலாம் என்று புலவனின் கையை இழுக்க, புலவனோ ஆசையாக ஆர்த்தியை திரும்பி பார்த்தான். அவளோ கீழிருந்து மேலே வஜ்ரனின் அறையை எட்டி பார்க்க, உள்ளே போன பெண் அலறும் சத்தம் கேட்டு ஆர்த்தியோ திரும்பி அண்ணாந்து பார்க்க, புலவன் அவளை இழுத்து கொண்டு போய் வீட்டில் தள்ளிவிட்டு வெளியே வர, அங்கு பவளமோ கையை கட்டி கொண்டு நின்றாள். நீயா? உன்னைத்தான் பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். என்னையா? எதற்கு என்று பவளமோ ஆர்வமாக புலவனின் முகத்தை பார்க்க, அவனோ தூரத்தில் நின்ற மான்குட்டிகளை ரசித்து கொண்டிருந்த ஆர்த்தியை கண்களால் வருடி கொண்டே, நாளையிலிருந்து அவளுக்கு அரண்மனையில் வேலை. நீ போகும்போது அவளையும் கூடவே அழைத்து சென்றுவிட்டு பத்திரமாய் அழைத்து கொண்டு வந்து விடு. அவன் பார்வையை கண்ட பவளத்திற்கு வயிறோ திபு திபுவென்று எரிந்தது. மறுபடியும் வந்து விட்டாளா? அரசர் அவளை பார்த்தாரா? எப்படி அவளை எப்படி உயிரோடு விட்டார்? அதுவும் வேலையெல்லாம் போட்டு கொடுத்திருக்கிறார். அதுதான் எனக்கும் தெரியவில்லை. சரி, எனக்கு அசதியாக இருக்கிறது. நீ வழியை விடு. உங்களோடு நான் பேச வேண்டும். என்ன? இல்லை, பல வருடமாக உங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னிடம் கூட இவ்வளவு உரிமையாக நீங்கள் நடந்து கொண்டதே இல்லை. அதோடு நமக்கு திருமணம் என்று பேசி முடித்த பிறகும் கூட என்னை ரசித்து பார்த்ததும் இல்லை. ஆனால் அந்த பெண்ணை உங்கள் கண்களோ நொடிக்கு ஒரு முறை ரசிக்கிறதே என்றதுமே சட்டென்று புலவன் அவளை திரும்பி முறைத்து பார்த்தவன், இது உனக்கு தேவையில்லாத காரியம் பவளம். எது தேவையில்லாதது? எனக்கு கணவனாக வரப்போகும் நீங்கள் இன்னொரு பெண்ணை ரசிப்பதும் பார்ப்பதும் அவளை பக்குவமாய் கையில் அணைத்துக் கொள்வதையும் கண்டுவிட்டு கண்டும் காணாமல் போக சொல்கிறீர்களோ?
பார் பவளம், ஊர் மக்களும் பெரியவர்களும் தான் உனக்கும் எனக்கும் திருமணம் என்று பேசினார்கள். இன்னும் திருமணம் முடிந்தாகவில்லை. அதோடு என் மனதில் அவள் இருக்கிறாள் என்றதுமே பவளம் உதடு துடிக்க அவனை பார்க்க, அவளுக்கு என் பிரியத்தின் அளவை சொல்லி நான் அவளை திருமணம் செய்து கொள்ள விருப்பப்படுகிறேன். இதை பற்றி பேசத்தான் உன்னையே அழைத்தேன். வீணாக என் மீது கற்பனைகளை வளர்த்து கொள்ளாதே. உனக்கான ஒருவன் கண்டிப்பாக வருவான். அவனை திருமணம் செய்து கொள். நீ என்னை என் வழியில் விட்டுவிடு. சிறிது காலம் சென்றதும் நானே என் வீட்டில் உண்மையை கூறி அவளை மணந்து கொள்ளப் போகிறேன். அதனால் தேவையில்லாமல் நீ என்னை நினைத்து வருத்தப்படாதே என்றுவிட்டு புலவனோ பாறையில் தாவி ஏறி தன் வீட்டை நோக்கி போக, பவளம் விழிகள் கண்ணீரை சிந்த மான்குட்டியோடு துள்ளி விளையாடும் ஆர்த்தியை எரித்துவிடும் நோக்கில் பார்த்து கொண்டிருந்தாள். நடிக்க தெரியாத மனிதர்களுக்கு எந்த உலகிலும் வாழ்வது சிரமம்தான். அத்தியாயம் 7. என்னென்னவோ கனவு கண்ட, கடைசியா இப்படி காத்த வீச விட்டுட்டானே. பொறுமிக் கொண்டே நின்றாள் ஆர்த்தி. அரசவையில் அரியாசனத்தில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்து மந்திரிகளோடு பேசிக் கொண்டிருந்த வஜ்ரனின் பின்னால் அந்த நாட்டு பெண்கள் போலவே ஆடையை அணிந்து ஒரு கையால் மயிலரகால் செய்யப்பட்ட அகல விசிறியை வைத்து வஜ்ரனுக்கு காற்று வீசிக்கொண்டு நின்றாள் பணிப்பெண்ணாக வேலையில் அமர்த்தப்பட்ட ஆர்த்தி. நான் படிச்ச படிப்பென்ன, என்னோட நாலேஜ் என்ன, இப்படி நிக்க விட்டுட்டானே. சரி, உசுர மீதி விட்டுட்டானே, அது வரைக்கும் நல்லது. அவள் கண் முழுவதும் கை நீட்டி அதிகாரமாக பேசும் வஜ்ரனின் கையில் இருந்த மோதிரத்தை தான் உற்று உற்று பார்த்தது. ஐயோ, அது கலண்டு மட்டும் விழுந்துட்டா எப்படி இருக்கும்? மொத்த கவனமுமே அவளுக்கு அதன் மீது மட்டும்தான். என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ என்று பேச்சின் நடுவே வஜ்ரன் யாருக்கும் கேட்காமல் பல்லிடுக்கில் அவளை பார்த்து சீர, காத்து தான் வீசிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் கைக்கு வலிக்காமல் வீசு என்றவனின் முறைப்பில், காத்து சிலு சிலுன்னு அடிக்கணும்னா ஏசியை வாங்கி மாட்டுடா லூசு பயலே. 2000 சின்ன வீடு வைக்க தெரியுது உனக்கு, ஒரு ஃபேனை வாங்கி மாட்ட தெரியல கஞ்ச பிசினாரி பையன். நம்மளை சும்மா சும்மா நொட்ட சொல்லிட்டே இருப்பான். பிளடி பிஸ்கெட் என்று முணுமுணுத்து கொண்டே ஆர்த்தி வேகமாக காற்றை வீச ஆரம்பிக்க, அவளை மேலிருந்து கீழ்வரை பார்த்தவனோ, எதற்கும் விலகியே நில். ஏன் ஒட்டி நின்னா உங்க கற்பு போயிருமா? உன் உயிர் போய்விடும். ஓஹோ, அப்படி சொல்ல வரீங்களா? எனக்கு உயிர் முக்கியம் அமைச்சரே, தள்ளியே நின்னுக்கிறேன் சரியா என்ற ஆர்த்தியோ ஜம்ப் பண்ணி பின்னால் நின்று கொண்டாள். அவள் அழுது வடிவதால் ஏதாவது மாறப்போகிறதா என்ன? இல்லை, தன் காலம் வர முடியுமா என்ன? அவளுக்கு அவளே ஆறுதல், அவளுக்கு அவளே என்டர்டெயின்மெண்ட். சோதனையை தலையில் தூக்கி வைத்து பாரத்தோடு கிடக்குமாள் அவள் இல்லை. என்ன சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் மந்திரியாரே? அது அரசே, பக்கத்து நாட்டு இளவரசன் உங்களோடு பேச வேண்டுமென்று 2 முறை ஓலை அனுப்பிவிட்டார். பேச முடியாது என்று நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேனே. இந்த பக்கம் வந்து வீசு என்று வஜ்ரன் பின்னால் கைவிட்டு ஆர்த்தியின் வெற்றி இடையில் கை வைத்து தூக்கி மற்ற பக்கம் விட, ஆர்த்தியோ கண்களை விரித்தாள். பொசுக்குன்னு இடுப்புல கை வச்சுட்டான் இவன. என்ன பண்ண போற ஆர்த்தி என்று அவள் மனசாட்சி கேட்க, ஒன்னும் பண்ண முடியாதுதான் என்று அவன் தொட்ட குறுகுறுப்பை கை வைத்து அழித்து கொண்டே கருமமே கண்ணாக காற்றை வீசாது பராக்கு பார்த்து கொண்டிருந்தாள். அதையும் அவருக்கு கடத்திவிட்டோம் அரசே. ஆனால் எங்களோடு ஒப்பந்தம் போட்டுக் கொள்ளவில்லை என்றால் உங்கள் தேசம் பெரிய இழப்பை சந்திக்கும் என்று நேரடியாகவே மிரட்டல் விடுகிறார் அரசே. அதற்கு பயந்து நடுங்க சொல்கிறாயா மந்திரியாரே? இல்லை, அவர்கள் படைபலம் பெரிது. அவ்வளவு தைரியமாக இந்த வஜ்ரனிடமே போட்டிக்கு எதிர்த்து நிற்கிறான் என்றால் நம்மை பற்றிய ரகசியம் ஏதோ அவனுக்கு இயல்பாக கிடைத்திருக்கிறது என்றுதானே அர்த்தம் என்று நாடியை சொரிந்து கொண்டே அந்த மந்திரியை வஜ்ரனோ கூர்ந்து பார்க்க, அவர் கண்கள் தடுமாறி கீழே குனிய, எப்பா, கில்மா மன்னனா இருந்தாலும் செம ஷார்ப்பு தான் என்று கண்களை விரித்தாள். ஆக நம் நாட்டின் ஆயுத ரகசியங்களை அவனுக்கு விலை பேசி விட்டுவிட்டாய், அப்படித்தானே? மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவனின் காலிலேயே விழுந்த மந்திரியார், என் மகளை கடத்தி வைத்துவிட்டு ரகசியங்களை சொல்லவில்லை என்றால் அவளை கொன்று விடுவேன் என்று மிரட்டினான். அதனால் பயந்து காட்டி கொடுத்து விட்டாய், அப்படித்தானே? புலவா! அரசே, அவர் மகளை இழுத்து வந்தாயிற்று என்றதுமே சட்டென இருக்கையிலிருந்து எழும்பிய வஜ்ரன் தன் வாளினை சுழட்டி வீச, அது நேராக மந்திரியாரின் மகளின் கழுத்தை அறுத்து போட, ஐயோ என் மகளே என்று மந்திரியாரோ அலறிக்கொண்டே மகளை நோக்கி ஓட, அவர் முதுகிலும் ஈட்டி ஒன்று குத்தி போனது. காட்டி கொடுத்ததற்கு பரிசு, இருவரையும் தூக்கி கிடாசுங்கள். பார்த்து கொண்டிருந்த ஆர்த்திக்கு கைகளெல்லாம் நடுங்கி போக, அவள் கையிலிருந்து விசிறி கீழே விழ, வஜ்ரனோ அவளை தலையை திருப்பி பார்க்க, சாரி கை தவறி கீழே விழுந்துருச்சு என்று வேக வேகமாக எடுத்து அவனுக்கு காற்றை வீச, இனி ஒரு முறை கை தவறியது என்றால் தலை தவறிவிடும், புரிகிறதா? அவளோ பவ்யமாகவே நின்று கொண்டாள். ஆடல் பாடலை தொடங்குங்கள்
என்றதுமே அந்த இடத்தில் கிடந்த இரு உடல்களுமே உடனே அப்புறப்படுத்தப்பட காலில் சலங்கை மாட்டிய பெண்கள் அவன் முன்னால் ஆட ஆரம்பிக்க என்று சலிப்பு வந்தவன் போல இருக்கையில் சாய்ந்தமரப் போக வஜ்ரன் முதுகிலோ ஏதோ போய் மோதிட என்ன அது என்று வஜ்ரன் பின்னால் திரும்பி பார்க்க ஆர்த்தி அவன் இருக்கையின் கைப்பிடியில் கன்னத்திற்கு கைகளை வைத்து முட்டு கொடுத்தபடியே அவர்கள் ஆடலை ரசித்து கொண்டிருந்தாள். என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ? இல்லை அரசே, எந்த ஒரு நளினமும் இல்ல, முகத்துல எந்த பாவனையும் இல்ல, இதுக்கு பேரெல்லாம் டான்ஸா? ஓ, இதை பற்றி நீ அறிவாயா? என் ஆட விட்டா நான் நாள் முழுக்க ஆடுவேன். யூனோ, வெஸ்டர்ன், கதக், பரதம் ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லி, அவங்களும் அவங்க டான்ஸும் சரியே இல்லை. ஓ, அப்படி என்றால் உனக்கு நடனமாட தெரியும்? ஆமாமா, யா அஃப்கோர்ஸ். காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல ஆர்த்தியோட டான்ஸ் பார்க்கறதுக்கு கூட்டம் அலமோதும் தெரியுமா? ஓஹோ, புலவா, இந்த கூட்டத்தை அனுப்பி வைத்துவிட்டு இவளை என் தனி அறைக்கு அனுப்பி வை. அரசே, எதற்கு என்று புலவன் அதிர்ந்து போய் கேட்க அவனை சட்டென்று கூர்வாள் பார்வையில் வஜ்ரன் பார்க்க இதோ இதோ அனுப்பி வைக்கிறேன் அரசே. அவளுக்கு இதே ஆடை அணிந்து சலங்கையெல்லாம் அணிவித்து அனுப்பி வை. அப்படி என்ன வித்தை காட்டுகிறாள் என்று நானும் பார்க்கிறேன். அது அரசே, அப்படியென்றால் இன்று இரவுக்கு அழைத்து வரப்பட்ட பெண்ணை என்ன செய்வது? அதை நாளை பார்த்து கொள்கிறேன். உனக்கு ஏன் வேர்க்கிறது? இல்லை இல்லை அரசே என்றவன் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்ற ஆர்த்தியின் கையை பிடிக்க போக வஜ்ரன் பார்த்த பார்வையில் தன் கையை கீழே இறக்கி கொண்டவன் தயார் செய்து அழைத்து வர சொல்கிறேன் அரசே. அவன் பதிலை கூறி முடிக்கும் முன்பாக வஜ்ரன் எழும்பி போக ஆர்த்தி, சொல்லு புலவா, சாப்பாடு எப்ப போடுவாங்க? சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. உன்னை ஏன்பா நீயெல்லாம் சாப்பிடவே மாட்டியா? பசிக்குதுல. இதற்குத்தான் சொன்னேன் ஆர்த்தி, கண்டபடி பேசாதே, எதையும் செய்யாதே என்று. என்னாச்சு போ? பார், அரசர் உன்னை பதுமை போல தயாராகி தனி அறைக்கு வர சொல்லியிருக்கிறார். எதுக்கா? எனக்கு என்ன தெரியும், நீ சீக்கிரம் தயாராகு. அப்ப சாப்பாடு? ஐயோ என்று முட்டிக்கொண்டவன் அரண்மனை பணியாளர்கள் சாப்பாட்டை வாங்கி கொடுத்து அவள் சாப்பிட்டு முடித்ததுமே அங்கே நின்ற பவளத்திடம் செய்தியை கூற, அவ்வளவுதானே, தயார் செய்து விடுகிறேன். அரசர் அறைக்கு போனால் என்ன நிலைமை என்று இந்த ராஜ்யத்துக்கே தெரியும். இன்றோடு இவள் கதை முடிந்தது என்று நினைத்த பவளமோ மெனக்கெடல் எடுத்து ஆர்த்தியை பட்டாடையில் தயார் செய்ய, இன்னும் 2 வளையல் போட்டு விட்டுருக்கலாம், ரொம்ப குறைவா இருந்த மாதிரி இருக்கு என்று ஆர்த்தியோ கையில் கிடந்த வளையலை குலுக்கி சிரித்தவள் அங்கிருந்த ஆளுயர கண்ணாடியில் கண் உருவம் பார்த்து மெய் மறந்து நின்றாள். ஐ, நானா இது? இந்த நாட்டோட இளவரசி மாதிரி ரொம்ப அழகா இருக்கேன்ல. நினைப்புதான் உனக்கு. ஏன், எனக்கு என்ன வந்துச்சு? நல்லா தானே இருக்கேன். அது சரி, உங்க ராஜாவுக்கு கீப் மட்டும்தானா? கல்யாணம் எல்லாம் ஆகலையா? பெண் பார்க்கும் படலம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கூடிய விரைவில் சுயம்வரம் நடக்கும். இந்த நாட்டின் இளவரசர் அவர். சாதாரணமான உன்னையும் என்னையும் போன்ற பெண்ணையா திருமணம் செய்து கொள்வார்? நாமெல்லாம் அவரின் போகத்தை தீர்த்து கொள்ள மட்டும்தான். திருமணம், அரசு என்ற அந்தஸ்தையெல்லாம் அவருக்கு இணையான பெண்ணோடுதான் நடக்கும். சரி சரி, நேரமாகிறது பார், நீ போ என்று புலவன் கூறிய அறைக்குள் அவளை அனுப்ப அறை எங்கும் கண்ணாடி மாட்டப்பட்டிருந்தது. அங்கு அவள் உருவம் பலவாறு அதில் பட்டு பிரதிபலிக்க, எக்ஸலண்ட், இங்கே எனக்கு என்ன வேலையா இருக்கும்? சுற்றி சுற்றி வந்தாள். நடுவே மிருதங்கம், யாழ், தம்புரா, வீணை என்று கலைநயமான ஏகப்பட்ட இசை கருவிகள். அவள் ஜல் ஜல் என்ற சலங்கை ஒளியோடு அறையை சுற்றி வர அது அரண்மனை எங்கும் எதிரொலித்தது போன்று சத்தம் கேட்டது. அங்கே சாளரத்தின் வழியாக குளிர்ந்த காற்று உள்ளே நுழைய அது அவள் பட்டு தேகத்தில் பட்டு சிலிர்க்க வைக்க, குங்கும நிற மார்க்கச்சை, இடையிலோ தங்க நிற ஜரிகை. அவள் மாரழகை அது மறைத்து இருக்க, அவள் நாவி பள்ளத்தை முத்து வைத்த இடையணைகளனோ அவள் கவர்ச்சியை மறைக்க, தொடையை சுற்றி கட்டிவிடப்பட்டிருந்த ஆடை அவள் இடை அழகை ஒய்யாரமாக காட்ட, நாட்டிய சிந்தாமணி போல் நளினமாகவே நடந்தாள். எத்தனை கண்ணாடி! ஆமா, எதுக்கு மேக்கப் பண்ணி இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க நம்மள? கொரளி வித்தை காட்டத்தான் மந்தி என்ற வஜ்ரனின் குரலில் பதறிப்போன ஆர்த்தியோ திரும்பி பார்க்க, கதவை அடைத்து அதன் மீது வஜ்ரன் சாய்ந்து நிற்க, ஆனால் அவனோ புது ஆடை அணிகளினில் அசரடிக்கும் இடைநிலைய முத்துமணி ஆபரணம் மாறில் தொங்க நின்ற ஆர்த்தியை மேலிருந்து கீழ்வரை பார்வையில் வருட, இவன் எதுக்கு என்ன இப்படி பார்க்கறான் இப்போ? அரசர் இரவு முழுக்க சல்லாபம் பண்ணுவார். அவர் முரட்டுத்தனம் தாங்காது பெண்கள் எல்லாம் போடும் கூச்சல் கேட்கவே பாவமாக இருக்கும் என்று பவளம் அன்று கூறியதும், அன்றைக்கு அந்த பெண்ணையும் இப்படி அலங்காரம் செய்து உள்ளே தள்ளியதும் ஞாபகத்திற்கு வர, ஆ என்று தொண்டை கிளிய கத்திய ஆர்த்தி திறந்திருந்த இன்னொரு கதவை திறக்கப் போக அவன் கைத்தட்டும் ஓசையில் அதுவும் இழுத்து மூடப்பட,
மிஸ்டர் கிங் என்னை விட்டுருங்க. உங்க வேகம் கில்மா இந்த எண்ணத்துக்கெல்லாம் என் பாடி தாங்காது. ஐம் பாவம் என்று பயத்தில் நடுங்கி நின்ற அவளை எரிச்சலாக பார்த்த வஜ்ரனோ, எனக்கு உன் முகத்தை தூரத்திலிருந்து பார்க்கவே சகிக்கவில்லை. இதில் அருகில் வைத்து முத்தமிட்டு சல்லாபம் செய்யவா? ஐயோ, நினைக்கவே சை என்று அவன் முகத்தை சுளிக்க, அப்பாடா, அப்படியே இருங்க மிஸ்டர் கிங், மனசு மாறிடாதீங்க. எதுக்கு அப்ப இந்த காஸ்டியூம்? இயல்பாகவே இடையில் கையை வைத்து நின்று அவனோடு பேச்சுவார்த்தை நடத்த, ஏதோ கிழித்து விடுவேன் என்று வீரவசனமெல்லாம் பேசினாயே, எதை கிழிக்கிறாய் என்று பார்க்கிறேன் என்றவனின் கையில் வீணை ஒன்றை எடுத்த வஜ்ரனோ படுக்கையில் அமர்ந்து கொண்டு அந்த நிலவை பார்த்து கொண்டே வீணையை அவன் நெடுவிரல் மீட்ட, அப்படி மீட்ட ஆரம்பிக்கவுமே அந்த இசையில் லயித்து போனாள் அவள். வாவ், அமேசிங் என்றபடி மகுடிக்கு மயங்கும் பாம்பாக ஆர்த்தியின் சலங்கை ஜல் ஜல் என்று ஒலி எழுப்ப, அவள் இடையோ மெல்ல நளினமாக சந்தம் அமைத்து அவன் இசைக்கு ஏற்ப ஆட ஆரம்பிக்க, அவன் வீணையும் அவள் இடையும் போட்டி போட, சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா என்றவள் மலர் இதழ் விரித்து பாடியே அவனை சுற்றி நடனமாட, வஜ்ரன் அவள் நடனமாடும் அழகில் கண்கள் வெட்டாது பார்த்தான். அவளுக்கு மிகவும் பிடித்தது நடனம். அவன் வீணை வாசிப்பில் தானாகவே மயங்கியே விட்டாள். அவனும் அவள் நடன அழகில் தன்னை மறந்து போய் அவள் நடனத்தை ரசிக்க, நேரம் போனது கூட இருவருக்கும் தெரியவே இல்லை. ஆர்த்தி ஆடியபடியே சுற்றி சுற்றி வந்து தடுமாறி வஜ்ரனின் கையில் விழ, வீணை போலவே அவள் இடையை வளைத்து பிடித்தவன் தன் மார்பில் விழுந்து தோளை கட்டி கொண்டு கிடந்த ஆர்த்தியை குனிந்து பார்க்க, அவள் மிரண்டு அவனை அண்ணாந்து பார்க்க, இரு விழியுமே ஒன்றை ஒன்று மோதிக்கொள்ள, அவளின் கனிரசம் ஊறிய உதடு துடித்து அடங்க மறுக்க, வஜ்ரன் முகம் அவள் முகத்தை நோக்கி குனிய, அவன் கைப்பட்டு கீழே விழுந்த மது கிண்ணம் இருவரின் இனிய நிமிடத்தை கலைக்க, ஆர்த்தியோ சட்டென்று அவன் கையிலிருந்து எழும்பி, சாரி கால் தடுக்கி என்று தடுமாறி அவனை பார்க்காமல் திரும்பி நின்று கொள்ள, போகலாம் என்றான் முரடான குரலில். அவளோ அவனை திரும்பி பார்க்க, போகலாம் என்றேன், கிளம்பு என்றதுமே அவள் ஜல் ஜல் என சலங்கை சத்தம் போட்டு அரண்மனை படியில் இறங்கி ஓட, அவன் படுக்கையின் மீது ஆர்த்தி விட்டு போன ஒற்றை சலங்கையை கையில் எடுத்து பார்த்தவனின் கண்களோ அப்படியே மூடி திறந்தது. யாரங்கே? அரசே, ஏதாவது பெண்ணை அனுப்பிவிடு. இதோ அரசே. ஒரு பெண் அவன் அறைக்குள் அனுப்பப்பட, ஐயோ வலிக்கிறதே என்று அப்பெண் அலறும் சத்தத்தை கேட்டு அவன் அறையை அண்ணாந்து பார்த்து கொண்டு நின்ற ஆர்த்தியின் கண்கள் கலங்கியது. எனக்கு ஏன் இப்ப படபடப்பா இருக்கு? வஜ்ரன் கைப்பட்ட இடையை தொட்டு பார்த்தவளின் கையில் அவன் அக்தர் மனம் வீச, குப்பென்று உடல் சிவந்து போய் நின்றாள். ஆ என அப்பெண் அலறல் சத்தத்தை கேட்டுவிட்டு திடுக்கிட்டு போய், சே மட்டி மடச்சி, வந்த வேலையை விட்டுட்டு அந்த கொலகாரக்கு இங்க போய் சைட் அடிச்சுட்டு சுத்துறியே என்று பிடரி வாக்கில் அடித்து கொண்டு ஆர்த்தியோ வீட்டை நோக்கி ஓட, ஆர்த்தி என்ன ஆனால் என தெரியாமல் வீட்டுக்கு போக மனமே இல்லாமல் அரண்மனையை சுற்றி வந்த புலவன் மீது இடித்துவிட, சாரி புலவா, சாரி, உள்ளே எதுவும் தப்பாக நடக்கவில்லையே. பதட்டம் அவன் குரலில் அப்பட்டமாகவே தெரிந்தது. நோ என்ன? எதுவும் நடக்கல என்று கன்னம் சிவக்க சிரித்து ஓடும் அவள் வெட்க புன்னகை தனக்குத்தான் என்று அவன் நினைத்துவிட, தன் அறை சாளரம் வழியாக வஜ்ரன் வீதியிலோடும் ஆர்த்தியையும் அப்படியே அங்கு பிடரியை தடவிக்கொண்டே சிரித்த புலவனையும் பல்லை கடித்து பார்த்தான். அவன் கையில் அறையில் கிடந்த பெண்ணின் குருதி சொட்டு சொட்டாக வடிந்தது. அதை நீரில் கழுவிவிட்டு கழுத்து நரம்பு புடைக்க ஓங்கி தூணிலேயே குத்தியவன் படுக்கையில் வந்து அப்படியே விழுந்தான். கண்களோ மூட மறுத்தது. நளினமாக ஆடிய அவள் வண்ண திருமுகம் அவன் சினத்தை அது குறைக்க, அவள் போன பின்னும் ஒலிக்கும் அவள் பாடல் ஓசை அவன் காதை இனிதாக்க, படுக்கையில் கிடந்த சலங்கை மீதே முகத்தை புதைத்த வஜ்ரனின் கண்கள் தூக்கத்துக்கு தள்ளாடியது. அவன் உடலை உணர்வை வேண்டுமென்றால் அவள் தூண்டலாம், உளம் அதை அசைக்கவே முடியாது. அவன் உளம் எக்கை காட்டிலும் வலுவானது. அத்தியாயம் 8. ஆர்த்தி இரவு தூங்காமல் பாறை மீது தன் முழங்காலில் முகத்தை புதைத்து அருகே சலசலவென ஓடும் ஆற்றையே பார்த்து கொண்டிருந்தாள். வஜ்ரன் ஞாபகத்திலேயே இருந்தாள் என்றெல்லாம் பொய் சொல்ல முடியாது. வீடு வந்து சோத்தை பார்த்தவுடனேயே எல்லாவற்றையும் மறந்துவிட்டாள். இவனெல்லாம் போய் சைட் அடிக்கவே கூடாது, பொம்பளை சோக்கு பிடிச்சுவன். நம்ம பார்க்கறது தெரிஞ்சதுன்னு வெய்யி தூக்கிட்டு போய் கதம் பண்ணி விட்டுருவான். இனிமேல் 4 ஸ்டெப்பு தள்ளியே நிற்கணும். எவ்வளவு குட்டிக்காரனை போட்டாலும் அந்த மோதிரத்தை மட்டும் எடுக்கவே முடியலையே. இந்நேரம் என்னை தேடி ப்ரொஃபஸர் பாவமா சுத்தி இருப்பாரே. கடைசி தீசிஸ் வேற சப்மிட் பண்ற நாளாச்சு. என் கனவே அதுல தான் இருக்கு. இந்த இடத்த விட்டு போக முடியுமான்னு வேற தெரியலையே. இல்ல இங்கதான் சமாதியாக போறனோ?
என்றபடி பெருமூச்சு விட்டவள் அருகே அரவத்தை கேட்டுவிட்டு திரும்பி பார்க்க புலவன் அங்கு சிரித்த முகமாக அவளின் அருகே வந்து அமர்ந்தான். என்ன, உங்க ராஜாவுக்கு கூஜா தூக்க போகலையா நீ? விளையாடாதே ஆர்த்தி, என் பணி நேரம் முடிந்து விட்டது. இரவு தூங்குவதற்கு வீடு வந்து விட்டேன். சின்ன வீடு மாதிரி எப்பவுமே உங்க ராஜா பின்னாடி தானடா நீ சுத்துவ. அது இன்று இரவு அவர் என்று அவன் தலையை சொரிய, ஓ மேட்னி ஷோவா, அதை மறந்துட்டேன் பாரு. சரி, என்ன விஷயம்? இல்லை, நீ தனியாக அமர்ந்திருந்தாயா? சரி, எனக்கும் தூக்கம் வரவில்லை. குடிசையிலிருந்து எட்டி பார்த்தேனா, நீ இருப்பது தெரிந்தது. சிறிது நேரம் பேசிவிட்டு போகலாம் என்றுதான் வந்தேன். நீ தூங்கவில்லையா? இல்ல புலவா, எங்க தூக்க வருது? எதிர்காலத்தை நினைச்சா ஏப்பந்தான் வருது. இந்த காலத்தை நினைச்சா துக்கம்தாண்டா வருது. என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு எனக்கே தெரியல. வாய் விட்டு சிரித்த புலவனோ, வேடிக்கையாக பேசுகிறாய் பெண்ணே. என் பொழப்பு சிரிப்பா சிரிக்குது போ. உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டுமே ஆர்த்தி. என்ன? இல்லை, சுட்டித்தனமாக இருக்கிறாய், அதே சமயம் தைரியசாலியாகவும் இருக்கிறாய், அறிவாளியாகவும் இருக்கிறாய். உனக்கு தெரிஞ்சு எதுக்குப்பா? அந்த அரசருக்கு தெரிய மாட்டேங்குதே. என்ன மந்தின்னு கூப்பிடுறாரு. மந்தினா குரங்கு தானே? பாவலாம் சொன்னா நான் குரங்கு மாதிரியா இருக்கேன்? ஏதோ கலர் கொஞ்சம் கம்மி, உங்க அளவுக்கு இல்ல, அதுக்காக என்ன குரங்குன்னு சொல்லுவாரா அவரு? ரொம்ப ஃபீலிங்கா இருக்குப்பா. இந்த கலர் வர்றதுக்காக நான் எத்தனை ரூபாய் கிரீம் எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன்னு தெரியுமா? அது எனக்கு தாண்டா தெரியும். அவளோ சலிப்பாக பாறை மீது சரிந்து படுக்க சற்று இடைவெளி விட்டு புலவனும் படுத்து கொண்டான். அவளை பொறுத்தவரை புலவன் நல்ல நண்பன், அவ்வளவுதான். நட்பில் ஆண் பெண் பேதமெல்லாம் அவளுக்கு தெரியாது. ஆர்த்தி, உனக்கு எப்படிப்பட்ட ஆண்மகன் கணவனாக வர வேண்டும் என்று நினைக்கிறாய் நீ? சிம்பிள், உங்க மன்னர் மாதிரி மட்டும் இருக்கவே கூடாது. புரியவில்லையே. அப்படின்னா மெயினா கீப் வச்சுக்க கூடாது, சுத்தபத்தமா வேணும், என்ன மட்டும் நினைச்சுக்கணும். அதோட வன்முறை, அடங்காதத்தனம், இந்த சும்மா நோஸ் கட் பண்ற மாதிரி எல்லாம் பேசுறது, ரகடா பாக்குறது, இந்த மாதிரியெல்லாம் இல்லாம இருக்கணும். ஒரு தோழனா இருக்கணும். புரியவில்லை ஆர்த்தி. ஐயா, சுருங்க சொன்னா உன்ன மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோயேன். குட் பாயா சமத்து பையனா இருந்தா எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது சொல்லு? மற்ற பெண்களை விடு, உனக்கு என்னை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமே. அவள் உயிரோடு நடமாட புலவன்தான் காரணம். உயிர் உள்ளவரை அதை மறப்பாளா அவள்? அவள் பதிலை கேட்டதுமே புலவன் கண்ணில் மத்தாப்பு தான். பாறையின் அருகே மறைந்து நின்ற பவளமோ நகத்தை கடித்து கொண்டே, ஐயோ, இருவரும் காதலிக்க தொடங்கிவிட்டார்களா? அப்படியென்றால் புலவனார் எனக்கு கிடையாதா? ஐயோ, நான் இப்போது என்ன செய்வேன்? இவள் மனதில் அவர் இல்லை என்று துணிவாகவே இருந்தேனே. இப்போது இருவரும் இவ்வளவு ஒட்டுதலாக இருப்பதை பார்த்தால் என் வாழ்க்கை நாசமாகிவிடும் போல இருக்கிறதே. இவளை கொன்று விடலாமா? ஐயோ, கொன்றுவிட்டால் பின் புலவனார் என்னை எட்டி கூட பார்க்க மாட்டாரே. அந்த அரசர் வேறு இவளுக்கு எதற்காக உயிர் பிச்சை போடுகிறார்? ஏதாவது செய்யக்கூடாதா? பாவம், பவளத்துக்கு காதல் மயக்கம். எங்கே புலவன் நழுவி போய்விடுவானோ என்கின்ற பயம். ஆனால் புலவனுக்கோ காதல் கைகூடிய உல்லாச மனநிலை. அப்போது என்னை பிடித்திருக்கிறது என்று சொல்கிறாளா? தயக்கப்பட்டு இப்படி சுற்றி சொல்கிறாளோ? பெண்தானே, அவளுக்கும் வெட்கம் கூச்சம் இதெல்லாம் இருக்கும் தானே என்று புலவன் நினைத்து கொண்டு மின்மினி பூச்சிகளை பிடிக்க ஓடும் அவளை கன்னத்தில் கை வைத்து புலவனோ ரசித்து பார்க்க, பவளமோ பெண் என்பதையே மறந்து போனாள். ஒன்று இவள் சாக வேண்டும், இல்லையானால் அந்த அரண்மனை அழகியாகவே இவள் போக வேண்டும். அப்படியென்றால்தான் என் வாழ்க்கையில் இவள் இடையே வரமாட்டாள். என்ன செய்வது என்ற யோசனையில் நின்றாள் பவளம். அங்கு ஆர்த்தியோ தினமுமே வஜ்ரன் அரண்மனைக்கு போவதும் வேலை என்று சொல்லிக்கொண்டு வஜ்ரன் இருக்கும் வரை காற்றை வீசிவிட்டு அவன் எங்கேயாவது போய்விட்டால் அரண்மனை ராணி போல வம்பு வளர்த்து கொண்டும் புலவன் கையை பிடித்து சுற்றுவது என்று இந்த தேசத்தை வெகுவாகவே ரசிக்க ஆரம்பித்து விட்டாள். ஒன்றியும் போய்விட்டாள். நாட்கள் கடந்து மாதம் முடிந்து போனது. நாட்டை சுடுகாடு ஆக்கியே தீருவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வஜ்ரன் மக்களை கொடுமை பண்ண ஆர்த்தியோ அவனை ரசித்து பார்ப்பதையே விட்டுவிட்டாள். ஐயோ, கேடு கெட்டவன், பாவம், இறக்கமே இல்லாம பண்றான் என்று மனதில் சபித்து கொண்டாலும் அதையும் தாண்டி அவன் அருகே போகும் தைரியம் போய்விட்டது. அவனும் சிறிது காலம் வெளியே போய்விட்டு இன்றுதான் அரண்மனைக்கு திரும்பி வந்தான். அவன் இல்லை என்ற தைரியத்தில் புலவனோடு அரட்டை அடித்து கொண்டு நின்ற ஆர்த்தி யாரோ அழைக்கும் குரலில் ஓடி வந்தவளின் எதிரே நின்ற வஜ்ரனின் மீதே மோதி நிற்க, புலவா, அரசே, இவளை தூக்கி கொண்டு போய் வெளியே போடு. இனிமேல் அரண்மனை உள்ளே கால் வைத்தால் நடப்பதே வேறு என்று விட்டு அவன் போக, என்ன செய்து தொலைத்தாய் ஆர்த்தி? ஒண்ணுமே செய்யல, அவன்தான் சும்மா பிறண்டிட்டே இருக்கான். சரி, நீ வீட்டிற்கு செல் என்று அவளை அனுப்பி வைக்க, ஒரு வாரம் கடந்து போனது. அரண்மனை வேலைக்கு சென்றே தினமுமே அவள் இருக்கும் இடத்தை சுற்றியுள்ள பெண்கள் ஒவ்வொருவராக அரண்மனைக்கு இழுத்து செல்லப்பட வெறுத்தே போனாள் அவள்.
மனுஷனா இவன்? அப்படி என்ன பொன்னாசை இவனுக்கு என்று எதையுமே தடுக்க முடியாமல் தவித்து போனாள். எப்படியாவது ஊருக்கு போகணும். என்னவோ மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கே என சோர்ந்து போய் நடந்தவள் பவளம் அழுது கொண்டே ஓடுவது தெரிய, இவளுக்கு என்னாச்சு என்று அவளின் பின்னாலேயே போனாள். என்னாச்சு பவளம் என்றதுமே அவள் தோளில் விழுந்து அழுதாள் பவளம். ஆர்த்தி, நான் அதை எப்படி என் வாயால் கூற? நான் புலவனாரை நேசிக்கிறேன். ஹே செமடி, அடி பொலி போ என்று அவள் சொன்ன உணர்வு அவளுக்கு புரியவில்லை போல. பவளம் உடனே புரிந்துவிட்டாள். புலவன் மனதில்தான் இவள் இருக்கிறாள். ஒருதலை காதல் இருதலை காதலாக மாறும் முன்பாக பிரித்துவிட நினைத்து விட்டாள். ஆனால் என் வாழ்க்கையே போய்விடும் போலிருக்கிறதே. ஏ, என்னாச்சு? நாளை அரண்மனைக்கு இரவு போக என் பெயர் வந்துவிட்டது. வாட்? புரியலடி. அரசரோடு இரவு கழிக்க என் பெயர் சீட்டில் விழுந்து விட்டது என்றதுமே ஆர்த்தி கண்களை விரிக்க, அங்கே போன யாரும் திரும்பவே முடியாது. நான் புலவனாரோடு சேரவே முடியாது. ஐயோ என்று அவள் தலையில் அடித்துக்கொண்டே அழ, ஆர்த்தியோ பாவமாக அவளை பார்த்தவள், நான் வேணும்னா அரசர்கிட்ட பேசி பார்க்கவா? பின்பு என் குடும்பத்தையே கொன்று புதைத்து விடுவார். செஞ்சாலும் செய்வான். இப்ப என்னதான் பண்ண போற? ஒன்றே ஒன்று செய்யலாம். என்னது? எனக்கு பதிலாக இன்னொரு பெண் போனால் இதிலிருந்து நான் தப்பித்து விடலாம். ஓஹோ, யார் போவா? அந்த அரமண்டை என்கிட்ட யாராவது விரும்பி போவாங்களா சொல்லு? அது அது ஆர்த்தி, எனக்காக நீ போக முடியுமா? இது நானா என்று அவளோ அதிர்ந்து போய் கேட்க, தயவு கூர்ந்து எனக்காக நீ போவாயா? உன் காலில் வேண்டுமானாலும் விழுகிறேன் ஆர்த்தி. என் காதலை காப்பாற்று. இல்லையானால் இப்போதே என் உயிர் போகட்டும் என்று வாள் கொண்டு தன் தலையை வெட்டப்போன பவளத்தின் கையை பிடித்து கொண்டாள் ஆர்த்தி. நான் ஏதாவது செய்ய பார்க்குறேன்னு. நாளைக்கு நைட்டு வரைக்கும் நேரம் இருக்குல்ல. அதோட புலவன் மன்னனோட பெட்டுல. சோ அவர் சொன்னா புரிஞ்சுப்பாரு. புலவனார்தான் அரசர் சொன்ன பேச்சுக்கு மறு பேச்சே இல்லை. கிளம்பி இரு என்று விட்டு போகிறார். புலவனா? நம்ம பையன் நல்ல புள்ளாச்சே. கில்மா மன்ன கொஞ்சம் அவனை மயக்கி தான் வச்சுட்டான். நீ ஃபீல் பண்ணாதன, ஏதாவது நான் பண்றேன், நீ போ என்று அவளுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு புலவனை அவள் தேட, எதிரி படை நம் தேசத்து எல்லையில் நோட்டமிடுவதாக கேள்விப்பட்டு புலவன் அங்கே பாதுகாப்பு பணிக்கு போய்விட்டான் என்கின்ற செய்திதான் வந்தது. ச்சே, இந்த நேரத்துல யாரை போய் உதவிக்கு கூப்பிடுறது என்று அங்கேயும் இங்கேயுமாக ஆர்த்தியோ உதவியை கேட்டு ஓய்ந்து போனாள். நாளை போக வேண்டிய பெண்ணோ நகத்தை கடித்து கொண்டிருக்க, பவளம் அவள் அருகே சாவகாசமாக அமர்ந்திருக்க, பவளம், அந்த பெண் எனக்கு பதிலாக கண்டிப்பாக போவாளா? போவா போவா. எப்படி சொல்கிறாய் நீ? நானும் புலவனாரும் நேசிக்கிறோம் என நம்பும்படியாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். தன் காதலை மறைத்து கொண்டு எங்கள் காதலை வாழ வைக்கும் நோக்கில் அவள் இருக்கிறாள். பாவம், நல்ல பெண். அவள் நல்ல பெண்தான். ஆனால் அவளை இப்படியே விட்டால் நாம் வாழ முடியாது. ஏன்? நீ பார்த்தாய்தானே அவள் அழகில் மயங்கி அத்தனை ஆண்களுமே அவளை நோட்டம் விடுவதை. அவள் என்றுமே நமக்கு ஆபத்துதான். இங்கு பெண்ணுக்கு பெண் எதிரியாக இருந்தால் கூட தப்பிக்க முடியும். துரோகியாக இருந்துவிட்டால் என்ன செய்ய? வெறி பிடித்தவன் போல தன் அறையில் வஜ்ரன் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தான். வரும் பெண்ணை வதை செய்ய காத்து கிடந்தான். புலவா, புலவா! அரசே, அவரை தாங்கள் எல்லையில் பாதுகாப்பு பணிக்கு அனுப்பிவிட்டிருக்கிறீர்கள். பெண் என்ன ஆனது? கேட்கும் போதே அவன் கை நடுங்கியது. இதோ அரசே, ஊருக்குள் ஆள் அனுப்பியாயிற்று. நம் வீரர்கள் அழைத்து வந்து விடுவார்கள். விரைவாக அனுப்பிவிடு என்று படுக்கையில் சாய்ந்து அமர்ந்தான். பவளம், எனக்கு பயமா இருக்கு. சரி, அப்படியெனில் நானே போகிறேன். என் நிலை இதுதான் என்றால் என்ன செய்ய முடியும்? புலவன் காதுக்கு செய்தி போகும் முன்பாக ஆர்த்தியை அரண்மனைக்கு அனுப்ப வேண்டும். பவளமோ அவளை துரிதப்படுத்த, வேறு வழியே இல்லாமல் ஆர்த்தியும் பாவமாக அவர்கள் காதலை காக்க பணைய பொருளாக வஜ்ரனின் ஆசை நாயகியாக போக சம்மதம் கூற, அரண்மனை நகை ஆடையில் இளவரசி போல ஆர்த்தி தயாராக, பவளம் வேகமாக அவளை இழுத்து கொண்டு போய் அரண்மனையில் விட்டுவிட்டாள். எப்படியாவது அவன் காலில் விழுந்தாவது வந்துவிடலாம் என்ற நம்பிக்கை மட்டும் ஆர்த்திக்கு மலையளவு இருந்தது. எப்போதுமே குருட்டு நம்பிக்கை கை கொடுக்காதே. இதோ இதுதான் இன்றைய நாளுக்கு சீட்டு விழுந்த அழகி என்று அவன் அறை வாயில் காவலர்களிடம் பவளமோ ஆர்த்தியை ஒப்படைக்க, அவன் அந்தரங்க அறையின் இரும்பு தாழ்பால் திறக்கப்பட ஆர்த்தியை உள்ளே விட்டு கதவை அடைத்தனர். மனிதன் மிருகமாவது எளிது, மிருகம் மனிதனாவது கடினத்திலும் கடினம். அத்தியாயம் 9. கடவுளே, இந்த மாமா மன்னன் கழுத மூத்திரத்தை குடிச்சிட்டு அப்படியே கவுந்து தூங்கிடணும். என் மேல அவன் விரல் கூட பட்டுடக்கூடாது என்று மெல்ல மெல்ல வஜ்ரன் இருட்டு அறைக்குள் கண்களை அலைய விட்டாள் ஆர்த்தி. வந்து சேர இவ்வளவு நேரமா
என்ற அவனின் கொடூர குரலில் பதறிப்போனவளின் முகம் முன்னே வஜ்ரன் முகம் மூடிய முடியோடு கொடூரமான சிவப்பேறிய கண்களோடு வந்து நின்றவன் அப்பெண்ணை கூர்மையாக அந்த இருட்டில் பார்க்க இவளுக்கோ அவன் பார்த்த பார்வையில் உடல் முழுக்க சில்லிட்டு போனது. பார்வையா அவை? இரவின் ஆந்தையின் பார்வையை ஒற்ற பார்வை அஃது. காட்டில் வேட்டையாடி இரையை பிடிக்கும் சிங்கத்தின் பார்வை அஃது. மலை பாம்பாக மாமிசம் தேடும் பார்வை அஃது. அந்த பார்வையை கண்டுவிட்டு ஆர்த்தி உதடுகளோ இரண்டுமே வேலை நிறுத்தம் செய்துவிட அவள் கால்கள் தானாக பின்னால் நோக்கி நகர, உனக்காகத்தானே காத்து கொண்டிருக்கிறேன், வா என்று அவள் கையை பிடித்து வலிக்க இழுத்து தள்ள ஆர்த்தி சிதறிய முத்து போல போய் கதவில் மோதி நின்றாள். எங்கே நிற்கிறோம் என்று யூகிக்க கூட முடியாத அளவு அரை முழுக்க இருட்டு 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 மட்டுமே. மிஸ்டர் கிங் என்று அவள் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் முன்பாக சாட்டையடி அவள் முதுகை துளைக்க, ஆவென்று வலியில் துடிதுடித்து அலறிய ஆர்த்தியின் குரலை கேட்டுவிட்டு சட்டென்று வஜ்ரனின் கைகள் அருகே உள்ள தீப்பந்தத்தை நெருப்பிட்டு தரையில் முகம் தெரியாது சுருண்டு கிடந்த ஆர்த்தியை பார்த்தவனோ, இங்கும் என் உயிரை எடுக்க வந்துவிட்டாயா நீ? செத்து மடி என்று சாட்டையை விளாச, ஆ என்று அலறி ஆர்த்தியோ சாட்டையை கையில் பிடித்துக்கொண்டு அவனை நடுநடுங்கி போய் பார்க்க, கண்களை சுருக்கிய வஜ்ரனோ நெருப்பு வெளிச்சத்தில் ஆர்த்தியின் முகம் கண்டான். நீ இங்கு என்ன செய்கிறாய்? அது வெளியே போ. நான் இருக்கும் மாத்திரத்தில் செத்து மடிந்து விடாதே. எனக்கு வரவேண்டிய பெண்ணை அனுப்பிவிடு என்றவனின் கைகளோ ஆடியது. இப்போதே தன்னுடைய ஆத்திரத்தை அடித்து உதைத்து தீர்த்து கொள்ள வேண்டும். இருட்டில் கூட ஆர்த்தியின் குரல் பிடிபட்டு விட்டது அவனுக்கு. இருந்தாலும் அவள் பிரம்மையோ அந்த குரல் வேறோ என்று நினைத்து மறுபடியும் அடிக்க கை ஓங்கியவன் அவள் காட்டிய முகத்தை கண்டுவிட்டு அப்படியே தன் கையை நிறுத்திவிட்டான். என்ன என் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய்? வெளியேறு. அந்த பெண்ணை உள்ளே அனுப்பிவிடு. பாவம், அவளை விட்டுருங்களேன். போய்விடு. அவங்களுக்கு பதிலாத்தான் நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை என்கிட்ட பண்ணுங்க. இங்கே வர என் நாட்டு பிரஜையாகத்தான் இருக்க வேண்டும். முட்டாள்தனமாக ஏதாவது பேசிக் கொண்டிருந்தாய் என்றால் அடுத்த அடி விழுந்துவிடும். போ. எது? முதுகுல பாதி தோலை காணல. அடுத்தடி அடிச்சா நான் செத்தே போயிருவேன் கிங். உள்ள கில்மா சீன் நடக்கும்னு பார்த்தா இந்த பையன் தோலை உரிச்சு எடுத்துட்டு இருப்பான் போல. அதான் அந்த கத்து கத்துறாங்களா? அப்படி என்ன வெறி இந்த மொரட்டு பயலுக்கு? ஐயோ, இடுப்பெலும்பு போச்சே. இந்த காயம் ஆறதுக்கு 10 மாசம் ஆகும் போல இருக்கே. தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டேன். இப்ப வெளியவும் போக முடியாம, ஐயோ பவளத்துக்கு வேற வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டனே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. எதையும் கேட்குற நிலைமையில இவன் வேற இல்ல. அடிய வாங்குற நிலைமையில நானும் இல்ல. இந்த ரைட்டருக்கு என் மேல பரிதாபமே இல்ல என்று அவளோ பாவமாக சாட்டையை விடாமல் பிடித்து கொண்டிருக்க, வஜ்ரனோ சாட்டையை இழுத்து கொண்டே வெளியேறி போக, சாட்டையை பிடித்து கொண்டே அவளும் தரையில் உருண்டு கொண்டே அவன் பின்னால் போனாள். அங்கு சீட்டு விழுந்த பெண் எவளென்று விசாரிக்க, ஆர்த்தியோ வேகமாக எழும்பி வஜ்ரனை இழுக்க, அவன் தடுமாறி அறைக்குள் விழ, ஆர்த்தி அவன் மேலேயே விழ, இருவர் காலுமே இணைந்து கதவை அடைக்க, இச்சென்ற சத்தத்தோடு விழுந்த வேகத்தில் ஆர்த்தியின் உதடோ அவன் உதட்டோடு இணைந்திருக்க, தற்செயலாக நடந்துவிட்ட செயலில் அவள் இமைக்க மறந்து கீழே கிடந்த வஜ்ரனை பார்க்க, அவனோ இமைகள் குடையாக விரித்து தன் உதட்டோடு உதட்டை ஒட்டிய ஆர்த்தியை பார்த்தவனின் விரல்கள் அவள் ஆடை விலகிய இடையை பிடித்திருக்க, அவள் கைகளோ அவன் மார்பை வலிக்க பிடித்து வைத்திருந்தது. அவன் கையில் உள்ள தீப்பந்தம் அருகே உள்ள நீச்சல் தடாகத்தில் விழுந்து மீண்டும் இருட்டாகி போக, மலைப்பாம்பு போல அவளை தன் மீது வளைத்து பிடித்திருந்த வஜ்ரனின் வன்ம இதழ் பட்டும் படாமல் தொட்ட ஆர்த்தியின் இன்னட்டு இதழை மெல்ல மெல்ல இழுத்து சுவைக்க, ஆர்த்தி பதறிப்போய் நகரப்போனவள் அந்த இருட்டில் எதுவுமே தெரியாமல் உருண்ட வேளை அவன் இதழ் அவள் இதழை விழுங்கியே விட்டது. ஆசை மனிதனுக்கும் உண்டு, அரக்கனுக்கும் உண்டு. அவன் மாமிச உடலின் நடுவே சிறு அணில் போன்ற அவள் உருவம் எம்மாத்திரம். அவன் கால்களோ அவள் காலை உரச, அவன் கைகளோ அவள் இடையை வலிக்க பிடிக்க, தன்னோடு அழுத்தி கொண்டே ரகசியமான முத்தத்தை அவளுக்கு கொடுக்க, ஆர்த்தியின் கைகளோ தரையை தேட, அவனோ அதை இறுக்கி தன் கைக்குள் நொறுக்கியபடியே அசைய விடாமல் பிடித்து சுவைத்து கொண்டே இருந்தான். என்று உதட்டுக்குள் அவள் மறுப்பு கூற, அவன் கைகளோ அவள் மத்தளம் பிடித்து பிசைந்து தன்னோடு அழுத்தி கொள்ள, அவள் அசைய அவன் கைகளோ வன்முறையாக அவளை தன்னோடு நெருக்கி கொண்டது. சாளரத்தின் வழியாக பௌர்ணமி நிலவு உள்ளே நுழைய, அதன் ஒளியில் அவள் முகத்தை ஏறிட்டு பார்த்தான். ஆர்த்தியின் கண்கள் மூடி கிடந்தது. உணர்வுகளோ கொந்தளித்து போனது. அவள் தன்மேல் கிடக்கும் அழகை கண்டு மெல்ல மெல்ல அவளை கீழே கொண்டு வந்த வஜ்ரனோ அவளுக்கு மேலே வர, ஆர்த்தியோ ஒற்றை காட்டு முத்தத்தில் மறுப்பு கூட தெரிவிக்க முடியாமல் கிடந்தாள்.
வரும் பெண்களிடம் இதையெல்லாம் செய்வேன், தாங்குவாயா என்றான் அவளின் மார்பு மீதே கிடந்து. அவள் மார்பு பள்ளத்தை நோக்கி உதட்டை கொண்டு போய் கொண்டே அங்கே முத்தமிட்டவன், இதுவும் செய்வேன், பேசாது ஓடிவிடு, உயிர் பிச்சை தருகிறேன். அவனோ கிசுகிசுப்பான குரலில் கூறிக்கொண்டே அவளை வேர்க்க விறுவிறுக்க வைக்க, அம்மா என்றவளின் உடல் மேலே வளைக்க அதை பிடித்து தரையில் இருக்கிய வஜ்ரனோ, என்னவோ சொல்வாயே, 2000 சின்ன வீடுகளோடு நீயும் ஒரு குட்டி வீடாக சேரப்போகிறாயா? ஓடிவிடு. விடுங்க, போறேன். போ, அந்த பெண்ணை அனுப்பி வை என்றவனோ அவள் மார்பில் முகத்தை புரட்டி ரோஜாவாசம் உணர்ந்தான். கண்கள் போதையில் தள்ளாடியது. எப்போதும் கோபத்தில் எரியும் உடலோ முதல் முறையாக இவ்வளவு துரிதமாக பனியாக குளிர்கிறது. அதற்கு காரணம் அவள் என்று கூறவும் வேண்டுமோ? அவ பாவம். அப்படியெனில் நீ எனக்கு ஈடு கொடு என்றவனோ அவளை இடையில் கை கொடுத்து தூக்கி கொண்டான். என்று அந்த குரலில் அவன் குனிந்து பார்க்க ஆர்த்தி வலியில் முகத்தை சுணங்கினாள். என்ன? கிங், நீங்க அடிச்சது வலிக்குது, மருந்து போட்டு காயத்தை ஆத்திட்டு வரவா? அவளுக்கோ அவன் முகத்தை பார்க்கவே முடியவில்லை. உதட்டில் அவன் மனம். அடித்த காயம் கூட பரவாயில்லை, இது பதறியது. தெரிந்து வந்தாலும் கூட சின்ன உடல்தானே, அவன் முத்தத்திற்கே தள்ளாடியது. மருந்துதானே, நான் போடுகிறேன். இருக்கா, குடுங்க கிங், நானே போட்டுக்கிறேன். துடுக்கு பேச்சு கூட முனங்கல் சத்தமாக வர அதில் இன்னும் இணக்கம் கூடி போக, என்னிடம்தான் இருக்கிறது இது என்று அவன் இதழோ அவள் இதழை வருட, எது மறுபடியுமா? வா. அச்சோ, கேட் போடுறானே, இப்படியே போனா அத்தனை மேட்டரையும் முடிச்சிருவானோ? பாலா போன பவளத்து காதல சேர்த்து வைக்கிறதுக்கு என் கற்பை கண்ட பண்ணணுமா? இவன் பார்வையே கற்பழிக்குதே. ஆண்டவா, இவனை ஹேண்டில் பண்றதுக்கு தெம்ப கொடு என்றவளின் இடையிலேயே இச்சென்ற முத்தத்தில் ஆர்த்தியோ கீழே குனிந்து பார்க்க, வஜ்ரனோ முகத்தை வைத்து அவள் இடையிலேயே புரட்டி கொண்டிருந்தான். அங்கு கோர்த்து போடப்பட்டிருந்த முத்துமணி இடுப்பு மாலையில் முகத்தை புரட்டி இச்சி சென்று வைத்து கொண்டே போக, என்றவள் கற்பழித்தால்தானே கதறலாம். அவள்தான் அவளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டாளே. இங்கே தள்ள வெறுக்க வேண்டாம் என்று கூற அவளுக்கு உரிமையே இல்லையே. அவன் போ என்ற பின்பும் அவன் அறையில் அடம் பிடித்தால் அனுபவிக்கத்தான் செய்வான். அவன் வன்மை முத்தமும் வலிக்கவில்லை, அவன் அத்துமீறலும் உறுத்தவில்லை. கூசியது, சிலிர்த்தது. நாணம் கொள்ளாத அவள் முகம் நாணி சிவந்து தன் இடையை பூஜிக்கும் அவன் தீண்டலை மெல்ல ரசித்ததோ? ஒன்றே ஒன்று மட்டும் விளங்கவில்லை. சாட்டையை எடுத்து விளாசும் போது இருந்த வஜ்ரனின் முகம் வேறு, இப்போது அவளை தீண்டி சுவைக்கும் போது இருக்கும் முகம் வேறு. வெகு சாந்தமாக அவளை கையாண்டான். இச்சென்று முத்தமிட்டவன், இங்கே முத்தமிடுவேன், தாங்குவாயா என்ற வஜ்ரன் இதழோ அவள் நாபி பள்ளத்தை மறைத்த மணி ஒன்றை பல்லிடுக்கில் கடித்து இழுக்க, அவன் பல்பட்ட இடத்திலோ மயிர்கால்கள் கூசி ஆர்த்தி சிலிர்த்து அடங்கியவளின் கைகளோ வஜ்ரனின் சிகை உள்ளே புக, நச்சென்று நாபி உள்ளே முத்தமிட்ட அவனோ மீண்டும் மேலேறி அவள் முகத்தோடு முகத்தை புதைத்து கொண்டான். வஜ்ரனோ தன் உடல் பாரத்தை முழுக்க அவள் குட்டி உடலோடு போட, அம்மா என்று எடை தாங்காமல் அவன் முதுகை பிடித்து தள்ள போனவள் மறுபடியுமாக அவள் இதழை கவ, தானாகவே கண்கள் மூடி அவன் முதுகை தன்னோடு பற்றி இழுக்க, அவன் முழு பாரமும் அவள் தாங்க, வஜ்ரன் வறண்ட இதழ்களோ மீண்டுமாக அவள் இதழ்களை தேடி போனது. அப்படியே அடுத்தடுத்து முன்னேறியவன் அவள் கழுத்தின் கீழே போக போக அவன் செய்த வித்தையில் அவள் மயங்கியே விட்டாள். போதுமே என்றவளோ நடுங்கிய குரலில் கூற, வேண்டுமே என்றான் இன்னும் உயரம் கூடிய ஊஞ்சலை காட்டி. பின்பு ஆடையே இல்லாமல் வேண்டுமென்று நினைத்தானோ என்னவோ, அவள் இடையாடை கைவிட்டு கலட்ட போக, என்று பயந்து போய் ஆர்த்தியோ கண்களை மூடிக்கொண்டே அலறிட, மந்தியே, கண்ணை திற, கனவு கண்டு கொண்டே கிடக்க வேண்டியது என்ற வஜ்ரனின் எரிச்சல் குரலில் ஆர்த்தியோ கண்களை திறக்க, வஜ்ரன் தொலைவே உள்ள தூணில் கையை கட்டி கொண்டு நிற்க, ஆர்த்தி படுக்கையில் படுத்து கிடக்க அவன் எங்கேயோ நின்றான். அப்போ ஒண்ணுமே நடக்கலையா? அவசரமாக ஆர்த்தி ஆடையை குனிந்து பார்க்க எல்லாமே அங்கு சரியாகத்தான் இருந்தது. அத்தியாயம் 10. ஆர்த்தியோ எச்சில் விழுங்கி உதரும் உடலோடு வெல்வெட் படுக்கையை தன் உடலோடு மறைத்தாள். கனவா இது? கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமாடா என்று சுற்றி முற்றி பார்க்க கில்மா நடந்த தடயமே அங்கு இல்லை. வஜ்ரனோ மதுவை குடித்து கொண்டே பால்கனி வழியாக வெளியே பார்த்து கொண்டே நின்றான். இவளை அம்பு வச்சு கொன்னா தகுமா, இல்லை யானை வச்சு மிதிக்க விடுவோமான்னு யோசனையில் இருக்கீங்களா கிங் என்றவளின் சத்தத்தில் வஜ்ரன் தலையை திருப்பி பார்க்க, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். சத்தியமா இங்க ஒன்றும் நடக்கலையா? இல்லையே, எல்லாமே நிஜம் போலவே இருந்துச்சே.
இல்ல அது எப்படி இவ்வளவு தத்ரூபமா சீன் வரும்? ஏதோ உள்குத்து இருக்கு என எழும்பிய ஆர்த்தியின் இடையில் சாட்டையடி தடம் கிடக்க, இப்போ உண்மை தெரிஞ்சாகணுமே, இவன் வேற யாருக்கோ வந்த விருந்தோடு நிக்கிறானே என புலம்பிக் கொண்டே வஜ்ரனின் அருகே போன ஆர்த்தி என்று கனைத்தாள். என்ன? முதல் தடவை கூப்பிடும்போதே திரும்பினா ஆகாதா கிங்? உன் பிரச்சனை தான் என்ன மந்தி? நீங்க தான் என் பிரச்சனை, உங்க கில்மா தான் பிரச்சனை. இங்க என்ன நடந்துச்சு? என்ன நடந்தது என்றால்? கண்ணை சுருக்கினான் அவன். அதான் நான் உள்ள வந்தேன்னா சாட்டையை எடுத்து ஒரு அடி போட்டிங்களா, அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? டெல். ஒற்றை அடியிலேயே மயங்கி விழுந்து விட்டாய். எதையும் செய்ய முடியாமல் ஈரத்துணியை போட்டுக்கொண்டு நிற்கிறேன். நான் இங்க குழம்பி போய் திரியிறேன், மேட்டர் பண்ண முடியலன்னு கவலையை பாரு எருமைக்கு. உடம்பு இன்னும் புல்லரிக்குதே, தொட்ட மாதிரியும் இருக்கு தொடாத மாதிரியும் இருக்கு. இதுக்கு ஒரு வேளை பல அதிர்ச்சியை பார்த்து நான் பைத்தியம் ஆயிட்டனோ? ஏற்கனவே நான் பைத்தியம் தானே, மறுபடியும் ஆக முடியாதுல. கிங், உண்மையாவே எதுவும் நடக்கலையா? அடிச்ச உடனே மயங்கிட்டனா என்று அவன் சலித்த உடனேயே, இந்த இடுப்பை பிடிச்சு எதுவும் ட்ரை பண்ணீங்களா நீங்க? எனக்கு ஆத்திரத்தை கிளப்பாமல் போகிறாயா இல்லையா என்று வஜ்ரன் பல்லை கடித்து கொண்டே திரும்ப, நிஜமாவே என்ன போக சொல்றீங்களா? என்ன வேண்டும் உனக்கு? இல்ல, உங்க அந்தப்புற அழகிய வந்தா அதுக்கு பிறகு வெளியே போக முடியாதுன்னு சொன்னாங்களா, நீங்க என்ன போக சொல்றீங்க? என் அந்தப்புற அழகியாக மாறுவதற்கு உனக்கு தகுதி இல்லை என்ற அர்த்தம். இன்னும் சிறிது வினாடி நின்று புலம்பிக் கொண்டு இருந்தாய் என்று வைத்துக்கொள், ஒரு அடியோடு விடமாட்டேன். சாட்டை கிழிந்து தொங்கும் வரை உன் முதுகு தோலை உரித்து விடுவேன். ஓடிவிடு என்று அவள் முகத்திலேயே ஆர்த்தி கட்டி கொண்டு வந்த தாவணியை வீச, இது எப்படி அவர்கிட்ட போச்சு? கேட்டா அதுக்கும் பதில் வராதே. சரி, எதுவும் நடக்கல, ராஜா பொய் சொல்ல மாட்டாரு, நம்புவோம். இப்போதைக்கு எதுவும் நடக்கல, அதுவே போதும். ஒரு அடியோட தப்புச்சாச்சுப்பா என்று தாவணியை கட்டி கொண்டவள் தலையை சொரிந்து கொண்டே இன்னும் உதட்டில் அவன் எச்சில் சுவை தெரிய, உதடு வேறு காந்தியது. கண்ணாடியில் உதட்டை பிதுக்கி பார்க்க அதுவோ சிவந்து கன்றி போயிருந்தது. எல்லாமே நடந்த மாதிரியும் இருக்கு, எதுவுமே நடக்காத மாதிரியும் இருக்கு. நான் பைத்தியமா இல்லை என்னை சுத்தி இருக்கிறவங்களாம் பைத்தியமானு தெரியலையே. இன்னும் போகவில்லையா நீ? இந்தா போயிட்டேன் என்றவள் வலித்த முதுகை தடவிக்கொண்டே ஆர்த்தி வெளியே போக, வாய் விட்டு பெருமூச்சொன்றை விட்டுக்கொண்ட வஜ்ரனோ தலையை சிலுப்ப, அவள் இடையில் மாட்டியிருந்த முத்துமணி சரத்தின் முத்துக்கள் உருண்டு தரையில் ஓடியது. உடல் முழுக்க தகித்து ஆண்மேனி பெண்ணாசை கேட்டு உடல் உதற, தன் நெஞ்சில் அவள் நகக்கீரல் கண்ணாடி வழியாக பார்த்தவனோ பல்லை நரநரத்தான். இவளிடம் போய் சை, அவளும் அவள் நடவடிக்கையும். தலையை உதறிய வஜ்ரனின் காதில், மச்சான பாத்தீங்களா என்று பாடல் சத்தம் கேட்டு சாளரம் வழியே எட்டி பார்க்க, இருட்டில் ஆர்த்தியோ பயத்தை மறைக்க பாடிக்கொண்டே போக, ஒரு பெண்ணிடம் நான் தோற்பதா? தோல்வி வஜ்ரனுக்கா? இவள் இருந்தால்தானே உடல் சல்லாபம் தேடி அலையும், அவளை கொன்றுவிட்டால் என்ன என்றவனின் கழுத்து நரம்பு புடைக்க, யோசனை வந்த பிறகு என்ன தயக்கம்? கொன்றுவிடு என்று அரக்க மூளை ஒன்று கட்டளை போட, வஜ்ரன் அம்பை நாணில் ஏற்றி அவளை நோக்கி குறிப்பார்த்து விட, அவன் குறி தப்புமா என்ன? அங்கு அம்மா என்றவளின் அலறல் சத்தத்தில் வஜ்ரனோ மீசையை முறுக்கி கொண்டே, நீ இருந்தால்தானே உடலுக்கு வேதனை, போய் சேர் என்று அவளோடு சல்லாபம் செய்த கட்டிலில் அவள் மனம் வீச, அதை முகர்ந்தபடியே படுத்து கண்ணை மூடினான். முதுகில் அம்பு துளைக்க சுருண்டு விழுந்த ஆர்த்தி வழியில் குருவியாக துடித்து மயங்கிட, பாதுகாப்பு பணியில் நின்ற புலவன் மனம் முழுக்கவே இந்த 2 நாட்களாகவே பார்க்காத ஆர்த்தியை தேடி அலைய, தனக்கு பதிலாக இன்னொருவனை விட்டுவிட்டு ஆர்த்தியை தேடி இங்கேயே வந்துவிட்டான். அவனை இங்கு கண்ட தாயோ, புலவா, ஒரு தவறு நடந்துவிட்டது. என்ன தாயே, அவளெங்கே? அது இன்று சீட்டு விழுந்த பெண்ணுக்கு நாளை திருமணம் அல்லவா? ஆமாம், அதற்கு என்ன? அது அவள் வாழ்க்கையை காப்பாற்றும் பொருட்டு அப்பெண்ணோ நான் போகிறேன் என்று அரண்மனைக்கு போயே விட்டாள் என்றதுமே இடி விழுந்தது போன்று நெஞ்சை பிடித்து கொண்டான் புலவன். தாயே, உங்களை நம்பித்தானே நான் அவளை விட்டுவிட்டு சென்றேன். இப்படி அஜாக்கிரதையாக பதில் சொல்கிறீர்களே. நான் என்னடா செய்ய முடியும்? போகிறேன் என்கின்றவளை தடுத்து நிறுத்தத்தான் பார்த்தேன். ஆனால் முடிவாக போய்த்தான் தீர்வேன் என்று முடிவெடுத்து விட்டவளை நான் என்னதான் செய்ய முடியும்? சட்டென்று புலவன் வெளியே வேகமாக போக, நீ எங்கேயடா போகிறாய்? அவளை அழைத்து வர. என்ன, அரண்மனைக்கா? ஆம் தாயே, அவள் அங்குதானே இருக்கிறாள். புலவா, உனக்கு நம் அரசரை பற்றி நன்றாக தெரியும் அல்லவா? உனக்கு ஏதாவது ஒன்றென்றால், யாரோ பெற்ற ஒரு பெண்ணுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, ஆனால் உங்கள் மகன் சௌக்கியமாக இருக்க வேண்டும் இல்லையா தாயே?
அது என்று அவர் தலை குனிய, என்னை நம்பி வந்தவள் தாயே அவள். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை. அவளை என் உயிரை கொடுத்தாகினும் காப்பாற்றுவேன் என்றவன் குதிரையை எடுத்துக்கொண்டு அரண்மனையை நோக்கி போக, புலவன் அங்கு வந்துவிட்டான் என்ற செய்தியை அறிந்ததுமே ஓடி வந்த பவளம் அவன் பேசுவதை கேட்டுவிட்டு, இப்போது போனால் அவள் பிணம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அவள் போய் பல மணி நேரங்கள் ஆகிவிட்டது புலவனாரே. எப்படியும் அனைத்தும் முடிந்து சக்கையாக மாறியிருப்பாள். இனி அவளை நீங்கள் காதலித்தால் என்ன, காதலிக்காமல் போனால்தான் என்ன என்று சிரித்து கொண்டே பவளம் பேசினாள். காதலுக்காக போராடலாம். காட்டி கொடுப்பதும் துரோகம் செய்வதும் எப்படி மெய்க்காதலில் சேரும்? குதிரை ஒரு இடத்தில் கனைத்து நிற்க, சீக்கிரம் செல் என்று குதிரையை அவன் அதட்ட, அதுவோ மறுத்து அங்கேயே நிற்க, என்ன ஆனது என்று கண்களை சுழல விட, மரத்தடியில் ஆர்த்தியோ அம்பு பாய்ந்த உடலோடு சுருண்டு கிடக்க, ஆர்த்தி என்று தவித்து போனவன் வேகமாக இறங்கி அவளை தூக்கி பார்க்க, ஆர்த்தியோ இன்னுமே மூச்சு விட்டு கொண்டிருந்தாள். முதுகில் துளைத்த அம்பினை அவன் கைகள் பிடுங்கி எடுக்க, அம்மா வலிக்குதே என்றவள் வலியை தாங்க முடியாமல் புலவனோ அவளை நெஞ்சோடு அமுக்கி பிடித்து கொண்டு, உன்னை நான் விட்டுவிட்டு சென்றிருக்க கூடாது. நான் தான் தவறு செய்துவிட்டேன். மன்னித்துவிடு. இனி ஒரு முறை உன்னை பாதுகாக்க தவறமாட்டேன் என்று அவளை தூக்கி குதிரை மீது பத்திரமாக போட்டுக்கொண்டு அரண்மனை வைத்தியர் வீட்டிற்கு விரைந்து சென்றான். உண்மை காதல் பல நேரம் தோற்கத்தான் செய்துவிடும். படுக்கையில் கிடந்த வஜ்ரனுக்கு தூக்கமும் வரவில்லை. அவள் வாசம் மீண்டும் வேண்டுமென்று உடலும் உறங்கவில்லை. அவன் உடல் அவளை தேடியது, உள்ளமோ அவளை தேடும் தேடலை வெறுத்தது. இரண்டுமே அவளை தேடினால் உகம் கடந்து காதலிப்பான். சாத்தியம் உண்டா? மனமே இல்லாத ஒருவனின் மனதில் எப்படி காதலை புகட்ட? தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயங்கள் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. உகம் கடந்த அதிசயனே. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.